ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஜூனியர் செகண்ட் பேட்ச்க்கான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்டினியூவாக கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு அடுத்த பேட்ச்சில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்குறது மூலிமா அடுத்த பேட்ச்சில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நைட் லைவ் இருக்குது, 8 மணிக்கு லைவ் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதுக்கான லிங்க் நான் நம்மளோட குரூப்பில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். 8 மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே கேட்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் போகலாம். ஸோ ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு ஸ்பீட் தான். பட் அந்த ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, டாட்டும் கமாவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து டைப் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் பெருசாக இருந்தது. இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த பேட்சில் ஈஸியாக தான் இருந்தது. ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரன் ஆன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது பிரின்சிபல் கிராப்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக விடணும். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கு. அதுவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரே லைனாக நீங்கள் அடிக்கணும் இதை. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் ஹெட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? 2 லைன் 1 லைன் அல்லது 3 லைன் இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஈவன் ஆட் சேர்ந்து வரும்போது ப்ராப்ளம் இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைனாகவே கொடுத்ததால நீங்கள் நேராகவே எல்லாமே நேராக அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஹெட்டிங்ஸ் அண்ட் டைட்டில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கமா கொடுத்துருக்காங்க. வேல்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கமா கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல டாட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்றது ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அதுவும் பார்த்துக்கணும் நீங்கள். அது வந்து ஜி, அது சரியா? ஸோ இதுதான். மற்றபடி ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதிகமாகலாம் தரல. ஸோ இது வந்து ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். பட் லெட்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச் லெட்டர் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் லெட்டருமே வந்திருக்கு. பிஸ்னஸ் லெட்டர் எங்கெல்லாம் அப்ரிவேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து லிமிட்டடாக, அது ஃபர்ஸ்ட் பேட்சில் லிமிட்டட்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த சதர்ன் இந்தியா டீ கம்பெனி லிமிடெட் இருக்கு இல்லையா, அதில் கமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அடிக்கும்போது அங்கே கமா அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? லிமிட்டட்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே விட்டணும், கமா அடிக்கக்கூடாது. ஓகே, அடுத்து டெலஃபோனுன்றது ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயும் டெல்லுன்னு தான் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் டெல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் பேட்சில் அதே தான் கொடுத்தாங்க, இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, பிபி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் அங்கேயும் எஸ்டி தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா, ஏன்னா சேமாக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லைன் ஸ்பேஸ்லாம் வந்து கரெக்டாக விடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி எல்லா லைனும் ஒன்றா இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. டேட்டு அட்ரஸ் எல்லாமே சேமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணணும், லைன் ஸ்பேஸ் விடணும். 2 லைன் 1 லைன்லாம் கரெக்டாக விட்டணும். அடுத்து இங்கே ரெஃப் நம்பர் இருக்கு இல்லையா, அங்கே ரெஃப் REF டாட் வரணும். இவங்க கொடுக்கல, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், REF டாட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு NO டாட் கொடுத்து 226 அங்கே பைப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் அடிக்கணும், ஸ்லாஷ் தான் அடிக்கணும். நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு வந்து அடிச்சுட்டு வந்துருக்கு, அந்த மாதிரி அடிக்கக்கூடாது, ஸ்லாஷ் தான் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்தீங்கன்னா இங்கே 132 ST டாட் மேரி ஸ்ட்ரீட்னு இருக்கு இல்லையா, அங்கே ST வந்து நிறைய பேர் ஸ்ட்ரீட்னு மாற்றி அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது, அது அப்படியே ST டாட்னே தான் அடிக்கணும். ஓகேங்களா? செயின்ட் மேரி ஸ்ட்ரீட், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ST டாட் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு ஸ்பேஸ் விட்டு மேரின்னு அடிச்சிருக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். ஓகே, அவ்வளோதான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா DS, மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. பட் இதில் நீங்கள் பேராகிராஃப் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? இதில் எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்கிங் யூ இருக்கு இல்லையா, அது தனி பேராகிராஃப். தேங்கிங் யூ மேலே 2 லைன் ஸ்பேஸ், கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கணும். அடுத்து இந்த US ஃபெய்த்ஃபுல்லில் Y வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் மாதிரி இருக்கும். அது ஸ்மால் லெட்டர் கிடையாது, கேபிட்டல் லெட்டர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். இதில் ஸ்பீட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, ஈஸியாக தான் இருந்தது. பட் லெட்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, கரெக்டாக அடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வந்து ஈஸியான ஒரு ஸ்பீடு தான். லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது, மாடரேட்டாக இருக்குது. இது வந்து ஈஸியாக நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லைன் ஹெட்டிங்,
அதே மாதிரி சிங்கிள் லைன் டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அந்த 4 லைனுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, ரூபாய் கோடின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 4 லைனுக்கும் நீங்கள் சென்டர் பண்ணணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்குது 3 லைனுக்கு தான் சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, 4 லைனுக்கும் நீங்கள் சென்டர் பண்ணியிருக்கணும். அந்த கோடு வந்து அங்கே போட்டு இருக்கக்கூடாது. 4th காலமுக்கு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு போடாமல் 4 லைனுக்கும் சென்டர் பண்ணி அடிச்சிருக்கணும். ஆனால் பசங்க இதில் இருக்க மாதிரியே அடிச்சிருக்காங்க நிறைய பேர். ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே ஈஸி தான். அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றறிக்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொது கலந்தாய்வின் மூலமாக சேர்க்கை பெற்ற பிஇ, பிஎஸ்சி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் அக்ரி ஸ்லாஷ் போட்டு ஹார்டி, அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வடமொழி எழுத்துக்கள் நிறைய வந்திருக்குப்பா. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது அடிக்கிறதுக்கு டைம் ஆகிருக்கும். பார்த்து வச்சிருப்பாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டிஃபிகல்ட்டி. அதுவும் இல்லாமல் மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பசங்க எல்லாமே அதை சேர்த்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ் ஜூனியர் செகண்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, ஈஸி தான். பட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லெட்டரை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுட்டு அடிச்சிருந்தா நிறைய மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, கீழே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெறுதலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் அது வந்து ஒரே வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது 2 வேர்டு, புல ஸ்பேஸ் முதல்வர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமாது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறது, அது வந்து ஃபுல் ஸ்டாப் மாதிரி தெரியுதுல, அது வந்து கமா. அடுத்து அனைத்து துறை தலைவர்கள், இங்கே அனைத்து ஸ்பேஸ் துறை தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் சேர்த்து அடிக்கணும். அனைத்து தனியாகவும் துறை தலைவர்கள்ன்றது தனியாகவும் நீங்கள் அடிச்சிருக்கணும். பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்த்து வந்து அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் வடமொழி எழுத்துக்கள் அதிகமாகவும் கொடுத்ததால இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் இது. ஓகேங்களா, ஏன்னா வேர்ட்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக வந்து தராமல் இருந்திருக்காங்க. எல்லாமே ஒட்டி இருக்கிறதால பசங்க வந்து ஒரே வேர்டை 2 வேர்டை ஒன்றா சேர்த்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஜூனியர் தமிழ் செகண்ட் பேட்சில் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு லெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் லைவ் இருக்குது, அந்த லைவில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனே கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கமெண்ட்ஸில் சீக்கிரமாக ரிப்ளை தரேன். ஓகே.